மக்கள் மத்தியில நாங்கள் அநேக இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். உங்கள் மத்தியில கிறிஸ்மஸ் தாத்தா நல்ல டான்ஸ் ஆடுறாரு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தார். யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தின்படி நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுத்தார். எங்கள் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தேவன். எப்படி கொடுத்தார்? தம்மையே கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக அவரையே கொடுத்தார். அந்த நற்செய்தி அறிவிக்க தான் வந்திருக்கிறோம். எதற்காக அவரையே கொடுத்தார்? இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இந்த உலக மக்கள் பாவத்திலே இருக்கிறார்கள். பாவத்திலிருந்து மீட்கும்படியாய், அவர் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய், மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தேவன், வாங்குகிற தேவன் அல்ல, கொடுக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கொடுக்கிறார் பாருங்க. ரட்சிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். யாம் பிரியமானவர்களே, கொடுக்கும் போது நம்ம உள்ளத்தை திறந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல அதை பெற்றுக் கொண்டோம் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தம்மையே கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் வந்து பிறந்தார். பரலோகத்தை தொடர்ந்து ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல மாட்டு தொழுவத்தில் தம்மையை தொடர்ந்து அவர் பிறந்தார் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளுக்கு ஒரு மறு வாழ்வு உண்டு. அவர் கொடுக்கிற தேவன். ஆகவே அவையே கொடுத்ததினாலே அந்த கொடுத்த தேவனை நீங்க நம்பி விசுவாசித்து உங்க உள்ளத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஆம் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இதயத்தை திறந்து கொடுத்தால், நான் அவன் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் இருதயத்தில் வந்து வாசம் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த மெய்யான தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்க வந்திருக்கிறோம்.